ஓகே, இன்றைக்கி 11.1ல் 6th சம் பார்க்கலாம். இந்தியா மாடல் ஆஃப் ஏ ஷிப், ஒரு ஷிப்பை வந்து மாடல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய மாஸ்ட் ஹைட்டு வந்து எவ்வளோன்னா 9 சென்டிமீட்டர், வைல் த மாஸ்ட் ஆஃப் த ஆக்சுவல் ஷிப் இஸ் 12 மீட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரிஜினலாக ஒரு ஆக்சுவல் லென்த்தில் ஒரு ஷிப் இருக்குது, அதனுடைய மாஸ்டோட ஹைட்டு வந்து 12 மீட்டரை அவங்க டிசைன் ஒரு மாடலாக அதை ரெடி பண்ணும்போது 9 சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் கன்வர்ஷன் மாதிரி. ஓகேவா? 12 மீட்டர் ஹைட்டை வந்து அவங்க 9 சென்டிமீட்டருக்கு மாடலாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே இதில் இஃப் த லென்த் ஆஃப் த ஷிப், அந்த ஒரிஜினல் ஷிப்போட லென்த்து வந்து 28 மீட்டராக இருந்தால் அவங்க செஞ்ச மாடல் ஷிப்பில் அவங்க எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ சிம்பிள் கொஷின்ஸ் தான், பட் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மாடல் ஷிப்புன்னு எடுத்துக்கலாம். மாடல் ஷிப் இது வந்து ஒரிஜினல் ஷிப்புன்னு சொல்லலாம், அல்லது ஆக்சுவல் ஷிப். எல்லாமே ஆக்சுவலாக அந்த ஷிப்போட இது ஒரு ஒரு ஒரிஜினலாக உண்மையாக இருக்கிற ஒரு ஷிப்போட மாடல் ரெடி பண்ணும்போது பெருசாக இருக்கும் ஒரு ஷிப்பு. அதே மாதிரி மாடல் நம்ம ரெடி பண்ண முடியாது, சிம்பிளாக தானே ரெடி பண்ணுவோம். ஸோ அதனுடைய கன்வர்ஷன் இவ்வளோ மீட்டரை வந்து இவ்வளோ சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. ஸோ அது வழி தான் இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். 12 மீட்டருக்கு அவங்க 9 சென்டிமீட்டருங்கிற மாதிரி மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ 28 மீட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வச்சு லென்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ மாடல் ஷிப்போட ஃபஸ்ட்டு ஹைட் வந்து என்னென்னா இவங்க வந்து 9 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் 12 மீட்டர் ஆக்சுவல் ஹைட்டுக்கு. ஓகேவா? அப்போ லென்த்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 28 மீட்டர் லென்த்தை அப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் ஷிப்பாக எடுத்துக்கணும், ஷிப்புக்கு மாடல் ஷிப்பில் ரெடி பண்ணதுக்கு எவ்வளோ லென்த் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அப்போ அதோட லென்த்தும் என்ன செய்யும், இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் தான். ஏன்னா வந்து இது வந்து கண்டிப்பாக கூட தான் செய்யும். 12 மீட்டருக்கு 9 சென்டிமீட்டர்னால் 28 மீட்டருக்கு சம்திங் கூட தான் செய்யும் இல்லையா? அதனால் இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறனால நம்ம டைரெக்டாகவே என்ன செய்யலாம், டிவிஷன் பண்ணலாம். ஸோ 9/12 தெரியாததுனால அதை எக்ஸ்ன்னு எடுத்து by 28. ஸோ இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 12 into x equal to 9 into 28. So x is equal to 9 into 28 divided by 12. So x is equal to 3 3s are 9, 4 3s are 12, 1 4 is 4, 7 4s are 28. 3 into 7. So 21 சென்டிமீட்டர். இந்த 21 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் மாடல் ஷிப்போட லென்த். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஈஸியான சம் தான். கொஷினை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். 12 மீட்டர் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஷிப்பில் இருக்கக்கூடிய ஹைட்டை வந்து அவங்க 9 சென்டிமீட்டராக மாடல் பண்ணியிருக்காங்க. அப்போ 28 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஷிப்புக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டரில் அவங்க லென்த் எடுத்து மாடல் ஷிப்புக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஷின்ஸ். ஸோ இது டைரக்ட் தான், ஏன்னா வேல்யூஸ் கூடனதுனால அவங்க மாடல் ஷிப்லேயும் அதனுடைய லென்த்தை வந்து கூட தான் செய்யும். ஓகேவா? ஸோ 9/12 ஈக்குவல் டு x/18 தெரியாதனால இதனுடைய வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். x/28. ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அதனுடைய லென்த் ஆஃப் த மாடல் ஷிப் வந்து 21 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருது. ஓகே, தேங்க்யூ.